ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்மான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எல்லாமே இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக செப்டம்பரில் வந்துட்டு ஐபிஎலோட ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவே டிலேன்னு தான் வந்து நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஆகஸ்ட்லேயே வர வேண்டிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாமே ஸோ பிசிசிஐ மேலே வந்து நாங்கள் வந்து உங்களுடைய ரிட்டன்ஷன் ரூல்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிற மாதிரி சொல்லியே அப்படியே தள்ளி போயிருச்சு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னாங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலாக செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிசிசிஐ என்ன பிளான் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பிசிசிஐ கொடுத்த ரூல் என்ன அப்படின்னா 3 பிளேயரை நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஎம் உங்களுக்கு கொடுப்போம். பழைய ஸ்குவாட் அப்படிங்கிறதுல 4 பிளேயரை நீங்கள் ஆர்டிஎம்மோட சேர்த்து உங்ககிட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் 3 பிளேயர்ஸ் ரிட்டென்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறது. மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வேலிடான ஒரு ரூல் தான் பிசிசிஐ கொடுத்தது. கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது மெகா ஆக்ஷன் மாதிரியே இருக்காது, ஒரு மினி ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டீமோட பிரைமரி பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து வெளியே வந்தால் தான் மெகா ஆக்ஷன் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிரைமரி பிளேயர்ஸ் அப்படின்னா ரோஹித், ஹர்திக், சூரியகுமார் யாதவ், பும்ரா அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஓவர்சீஸில் டீம் டேவிடையும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதில் வந்து 3 பிளேயர் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ரீட்டைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து மெகா ஆக்ஷனில் அவைலபிள் தான். ஸோ அதுவே போதும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ மும்பைக்கே இந்த மாதிரி அப்படின்னா ஸோ மற்ற ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த மாதிரி பிரைமரி பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட ஆக்ஷன் முடிஞ்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரைமரி பிளேயர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க. ஆக்ஷன் நல்லாவே இருந்தது. ஸோ இப்போது வந்து ஃப்ரான்ச்சைசஸ் இந்த மாதிரி வந்து 3 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் அப்படின்னா எங்களோட பிரைமரி பிளேயர்ஸை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிசிசிஐ கிட்ட வந்துட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கான மீட்டிங் நடந்து முடிஞ்சது. அந்த மீட்டிங்லேயும் பெருசாக அப்டேட் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸை மட்டும் தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஒரு ஆர்டிஎம் தான் கொடுப்பீங்கன்னா எங்கள் டீமோட பிரைமரி பிளேயர்ஸ் அதாவது இப்போ ரோஹித் சர்மாவெலாம் ஆக்ஷனுக்கு ரிலீஸ் ஆனார்னா ஸோ அவர் வேறு டீம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் சொன்னதுனால இப்போ பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் மொத்தம் 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலில் இருந்து வெளியே வந்து 4 பிளேயர்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 2 ஆர்டிஎம் கார்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ டைடப் ஆகிருக்காங்க. ஸோ ரீட்டைன் பண்ண போகிற பிளேயர் வந்துட்டு 4 பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஎம் கார்டு இருக்குது. 2 ஆர்டிஎம் கார்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஓல்டு பிளேயர்ஸை வந்துட்டு அவங்க உள்ளே தச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்மளோட மும்பை இந்தியன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இவங்க 4 பேருமே உள்ள ரீட்டைன் ஆயிடுவாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து அன்கேப்டு பிளேயர் ஒருத்தரை கண்டிப்பாக வந்து ரிட்டன்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. எல்லாமே இந்தியன் பிளேயராகவும் ரீட்டைன் பண்ணிட முடியாது, எல்லா கேப்டு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணிட முடியாது. அன்கேப்டு பிளேயரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்தாலுமே கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் வெளியே வந்ததாகணும். பட் ஆனால் 2 ஆர்டிஎம் கார்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆர்டிஎம் கார்டை அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த பிரைமரி பிளேயர் வெளியே இருக்கிற அந்த ஒரு பிரைமரி பிளேயரை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உள்ளே வந்து ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்ன ப்ரோ நல்லா தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கப்பா நல்லா இருக்குது, எனக்கு வந்து டோட்டலாக இது வந்து டிஸாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேருந்து பிரைமரி பிளேயர்ஸ் வரும்போது அந்த பிளேயர்ஸ் வந்து டீம் மாறினாங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நமக்கே வந்து ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு வைப்பு கிடைக்கும். ஸோ அதாவது வந்து நம்ம ரைவரி டீம்லேருந்து அவங்க வேறு ஒரு ரைவரி டீமுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் செமையாக இருக்கும். ஸோ இப்போ கிளென் மேக்ஸ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஆர்சிபிக்கு வந்து வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட்லாம் அடித்து வேறு லெவலில் மாஸ்க் அடிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகும்போது தான் ஸோ மெகா ஆக்ஷனோட சேர்த்து ஐபிஎலோட ஹைப்பும் நமக்கு இருக்கும். இந்த பிளேயர் இந்த டீமில் இருக்கார், இப்போ இவ்வளோ தடவை வந்துட்டு இந்த டீமுக்காக இருந்தார், இப்போ எப்படி இந்த டீமுக்காக ஆட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். 2 ஆர்டிஎம் கார்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து அந்த அட்டர் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 ரிட்டன்ஷன் கூட நீங்கள் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறத ஒன்றா குறைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இந்த புது ஐபிஎல் ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் கிளென் மேக்ஸ்வெலுக்கு இந்த தடவை ஆல் அவுட்டாக பிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு தடவை வரும்போது சிஎஸ்கே
சிஎஸ்கேவும் எம்ஐயும் மாறி மாறி வந்து பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆல்ரவுண்டரோட கேப்பபிலிட்டிஸ் அந்த 2 ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் ஆர்சிபி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு மோசமாக இருந்ததுனால தான் அந்த ஐபிஎல் 2024 அவரை பாதி மேட்சஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆர்சிபி மறுபடியும் வந்துட்டு மேக்ஸ்வெல் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வில் ஜாக்ஸோட ரிட்டன்ஷனில் தான் இருக்குது. வில் ஜாக்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, கேமரூன் கிரீனை டார்கெட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மேக்ஸ்வெல்லை வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓவர்சீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் எடுத்துட்டா உள்ளே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸ்வெல் புது டீமுக்கு தான் போகணும். ஸோ புது டீம் அப்படின்னு வரும்போது இப்போ எம்ஐயும் சிஎஸ்கேவும் கண்டிப்பாக அந்த ஒரு ரேடரில் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அவரை பிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சர்வீசஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த 2 டீமுக்கு தேவைப்படுது. இப்போ டிம் டேவிட்டெல்லாம் கண்டிப்பாக கழட்டி விட்டுட்டு டிம் டேவிட்டோட இடத்துல ரெட் மேக்ஸ்வெல் எடுத்துட்டோம்னாலே நமக்கு நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன்னா டிம் டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே சுத்தமாக தெரில. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து வேறு லெவலில் ஃபினிஷ் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது. தலைவர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தும் நான் பார்த்தது கிடையாது. பட் டிம் டேவிட் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் பொல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கப்பட்ட வீரர். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவர் மேலே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ அவர் விட்டுட்டு அவரோட இடத்துல மேக்ஸ்வெல் எடுத்தால் கூட மேக்ஸ்வெல் 4 ஓவருமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் எந்த இடத்துல ஆட சொல்லினாலும் அவரால் வந்து ஆட முடியும். ஸோ ஒரு பிஞ்ச் ஹிட்டராக மேலே டாப் ஆஃப் த ஆர்டர்லேயே ஆடுவார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோயர் டவுன் த ஆடுறதுக்கு அவர்கிட்ட வந்துட்டு வேறு லெவலில் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல் மும்பை இந்தியன்ஸில் கிளம்புறங்குவாரா இல்லை சிஎஸ்கேவோட அந்த ஒரு பிட் வந்து வின் ஆகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சிஎஸ்கே மேலே ஆக்ஷன்லேயே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது.